நேத்து வரைக்கும் நல்லா இருந்த இந்திய பங்கு சந்தையில திடீர்னு ஏன் இவ்ளோ பெரிய சரிவு? எங்கேயோ உலகத்துல நடக்கிற ஒரு விஷயம் நம்ம பணத்தை எப்படி பாதிக்குது? வாங்க, இந்த புவிசார் அரசியல் அதிர்வலைகள் எப்படி நம்ம நிதிநிலைய ஆட்டி படைக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இதுல நம்ம 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்னன்னு பாப்போம். அப்புறம் மார்க்கெட் ஏன் இப்படி பதட்டமா இருக்கு, இதனால யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு பார்க்கலாம். கடைசியா இந்த மாதிரி நேரத்துல ஒரு முதலீட்டாளரா நாம என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கலாம். மத்திய கிழக்கு பதட்டங்களால உலக சந்தைகள் கடும் சரிவு. இந்த மாதிரி தலைப்புச் செய்திகள் தான் நிலைமையோட தீவிரத்தை நமக்கு பளிச்சுன்னு காட்டுது. இது ஏதோ ஒரு நாட்டு பிரச்சனை இல்ல, இது ஒரு உலகளாவிய நெருக்கடி. சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். புவிசார் அரசியல் அதிர்வலை. மார்க்கெட்டோட இந்த பயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதுக்கு காரணமான அந்த ஆரம்ப புள்ளிய நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையே அதிகமாகிட்டு வர்ற மோதல்தான். இதனால கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $100 வரைக்கும் போகுது. இது நேரடியா நம்ம பெட்ரோல் விலைய பாதிக்கும் இல்லையா? அது மட்டும் இல்லாம கத்தார்ல இருந்து வர்ற எரிவாயு சப்ளைலயும் திடீர்னு ஒரு தடை. இந்த மூணும் சேர்ந்து நம்ம பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய புயலையே உருவாக்கியிருக்கு. ஓகே, இந்த அதிர்ச்சி எப்படி உடனே நம்ம நிதி சந்தைகள்ல ஒரு பீதியை கிளப்புச்சு? வாங்க, மார்க்கெட் எப்படி ரெட் அலர்ட் மோடுக்கு போச்சுன்னு பார்க்கலாம். இத அளக்குறதுக்கு இந்தியா விக்ஸ்னு ஒன்னு இருக்கு. இது சிம்பிளா மார்க்கெட்டோட பயமீட்டர்னு சொல்லலாம். அடுத்த 30 நாள்ல மார்க்கெட் எந்த அளவுக்கு ஆட்டம் காணும்னு இது காட்டும். விக்ஸ் அதிகமானா பயமும் அதிகமாகுதுன்னு அர்த்தம். என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அடேங்கப்பா, 2 நாள்ல இந்த பை மீட்டர் 50% மேல எகிரி இருக்கு. இது கடந்த 10 மாசத்துல இல்லாத ஒரு உச்சம். இதுல இருந்தே தெரியுது முதலீட்டாளர்கள் மத்தியில எந்த அளவுக்கு திடீர்னு பீதி பரவி இருக்குன்னு. இந்த பயத்தோட நேரடி விளைவு, சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1100 பாயிண்ட்டுக்கு மேல சரிஞ்சு 79,000ங்கிற முக்கியமான இடத்துல நிக்கவே திணறுது. முதலீட்டாளர்களோட நம்பிக்கை எந்த அளவுக்கு சரிஞ்சிருக்குன்னு இது காட்டுது. பிரச்சனை பங்குச்சந்தையோட மட்டும் கலைங்க. நம்ம இந்தியா ரூபாயோட மதிப்பும் அமெரிக்க டாலருக்கு எதிரா செறிஞ்சு $1 91.5 ரூபாய்ன்னு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதனால நாம இறக்குமதி செய்யற எல்லா பொருளோட விலையும் ஏறும். இப்போ மார்க்கெட்ல ஒரு பெரிய கயிறு இழுக்கிற போட்டி நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது FIIs, கடந்த 2 நாள்ல மட்டும் சுமார் 11,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வித்து தள்ளியிருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம உள்நாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள், அதாவது DIIs, அந்த பங்குகளை வாங்கி மார்க்கெட் இன்னும் விழாம தாங்கி பிடிக்க பாக்குறாங்க. மார்க்கெட்ல பொதுவா ஒரு பீதி இருந்தாலும் எல்லா துறைகளும் ஒரே மாதிரி பாதிக்கப்படல. இந்த புயல்ல யார் ஜெயிக்கிறாங்க, யாருக்கு பாதிப்புன்னு பார்க்கலாமாங்க? இங்க 2 விதமான கதைகள் நடக்குது. ஒரு பக்கம் விமான போக்குவரத்து, வங்கி மாதிரி துறைகள் எல்லாம் செலவு அதிகரிச்சதாலையும் பணவீக்கம் அதிகமாயிடுமோங்கிற பயத்திலையும் ரொம்ப அழுத்தத்துல இருக்கு. இன்னொரு பக்கம் முதலீட்டாளர்கள் தங்கம், வெள்ளின்னு பாதுகாப்பான இடங்களை தேடி ஓடுறாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் விளக்கமா பாப்போமா? எண்ணெய் மற்றும் எரிவாயு கம்பெனிகள் கச்சா எண்ணெய் விலை ஏறுறது இறங்குறதுனால நிலையற்ற தன்மையில இருக்கு. விமான நிறுவனங்கள் எரிபொருள் விலை உயர்வால ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. வங்கித்துறை பணவீக்கம் அதிகமாகுமோங்கிற பயத்தை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா தங்கம், வெள்ளி விலைகள் மட்டும் உயருது. ஏன்னா கஷ்டகாலத்துல அதுதான் பாதுகாப்புன்னு மக்கள் நினைக்கிறாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த கொந்தளிப்பான சூழல்ல நாம என்ன செய்யணும்? சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்க கேக்குறது புரியுது. அதுக்கான பதில தான் இப்ப பார்க்க போறோம். நிபுணர்கள் எல்லோருமே சொல்ற ஒரே விஷயம் இதுதான்: பொறுத்திருந்து பாருங்க. அதாவது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. நிலைமை எப்படி மாறுதுன்னு கொஞ்சம் பொறுமையா கவனிங்க. இந்த பொறுத்திருந்து பாருங்க முறைய ஒரு 3 படியா பிரிச்சுக்கலாம். படி பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது. மார்க்கெட் ரொம்ப ஆட்டம் காண்றதால மொத்தமா பணத்தை போடுறது ரிஸ்க். 2வது படி பணப்புழக்கத்தை கவனிக்கிறது. வெளிநாட்டுக்காரங்க விக்கிறாங்களா, நம்ம ஆளுங்க வாங்குறாங்களான்னு பாருங்க. 3வது படி உங்க முதலீடுகளை பாதுகாப்பா மாத்துறது. அதாவது நல்ல பெரிய நிறுவன பங்குகள்லயோ அல்லது ஃபார்மா மாதிரி பாதுகாப்பான துறைகள்லயோ முதலீடு செய்யலாம். மார்க்கெட்டே பயத்துல இயங்கும்போது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. எல்லோரும் பயந்து விக்கும்போது உண்மையான மதிப்புள்ள பங்குகள் எங்கே மறைஞ்சிருக்கு?